அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஆரோக்கியத்துடனும் செல்வ செழிப்புடனும் வாழ்வதற்கு இந்த விநாயகரை பிரார்த்திக்கிறேன். இவர்தான் ஆதி விநாயகர். இவர் செதலபதி என்ற ஊரில் கோவில் கொண்டிருக்கிறார். இந்த ஊருக்கு பெயர் திலதர்ப்பணபுரி என்றும் சொல்வார்கள். ரொம்பவும் அற்புதமான அமையப்பெற்ற அந்த ஸ்தலம். பூந்தோட்டம் என்ற ஊர் அருகில் உள்ள கூத்தனூர் சரஸ்வதி கோயிலுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. அதற்கு அருகில தான் இந்த ஊர், ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஊர் அமைந்திருக்கிறது. சதலபதி என்னும் அற்புத தலம். இங்குதான் ஆதி விநாயகர் கோயில் கொண்டிருக்கார் என்றால் இதன் பழமையை நீங்கள் அறியலாம். இந்த கோயிலின் கும்பாபிஷேகம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் திருப்பணி செய்யப்பட்டு வெகு சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. நரமுக விநாயகர் என்று சொல்லுவார். அதாவது மனித முகத்துடன் இருக்கக்கூடிய இந்த விநாயகரோட கோயில் இங்கே ஒன்றி தான் இந்த உலகத்திலே இங்கே மட்டும்தான் இருக்கு. இந்த கணபதியோட மண்டபத்தை சுற்றி உள்ள தூண்களில் பார்த்தீங்கன்னா விதவிதமான விநாயகர் சுதை சிற்பங்கள் இடம்பெற்று இருக்கின்றன. ஆதி காலத்தில் பார்வதி தேவியார் உருவாக்கிய விநாயகர் தான் இவர். மகனை காவலாக வைத்துவிட்டு பார்வதி தேவியார் குளிக்கப் போகிறார். அந்த நேரம் தேவியை பார்க்க அங்கு சிவன் வருகிறார். அவரை யார் என்று அறியாத குழந்தை தடுத்து நிறுத்துகிறார். சிவன் எவ்வளவோ எடுத்து கூறியும் உள்ளார விட மறுக்கிறாரு இந்த விநாயகர். சிவன் கோபத்தில் குழந்தையோட தலையை கொய்து விடுகிறார். இந்த காட்சியை பார்த்து பதறி துடித்த பார்வதி தேவியார், என்ன செய்யறது, இப்படி பண்ணிட்டீங்களே நம்ம குழந்தைய அப்படின்னு துடிக்கிறாங்க. அதை பார்த்து மனம் பதறிய சிவன் வடக்கு நோக்கி உறங்கி கொண்டிருந்த ஒரு யானையோட தலையை எடுத்து குழந்தைக்கு பொருத்தினார். குழந்தை விநாயகராக உருப்பெற்று எழுந்து தன் தந்தையை வணங்கி நின்றார். இப்படி உருவானதுதான் நமது விநாயக மூர்த்தி. அதனால்தான் பெரியவர்கள் நம்மை இப்பயும் வடக்கில் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஐதீகம்தான். இங்கு சங்கடகர சதுர்த்தி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இப்போவும் இங்கு சதுர்த்தி தினத்தில் சூல சூக்கும வடிவில் அகஸ்திய மாமுனிவர் விநாயகரை வணங்கி செல்வதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. இந்த அற்புதமான திவ்ய சொரூபத்தை வேறு எங்குமே காண முடியாது. இத்தலத்து இறைவன் இதன் தல புராணம் மிகவும் அருமையானது. பித்ரு தர்ப்பணம் செய்வதற்கு காசி ராமேஸ்வரத்தை விடவும் மிக சிறப்பான தலமாகும். அதற்கான கதைகள் இந்த கோயிலில் நிறைய இருக்கிறது. இதற்கான ஆதாரபூர்வமான தகவலையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மண்டபத்தை விநாயகர் பாடலுடன் தனி வீடியோவாகவே நான் தர்றேன். இந்த விநாயகர் மண்டபத்துக்கு அருகிலேயே நல்ல ஒரு மரம், அற்புதமான மரம். அந்த மரத்துக்கு கீழே சப்த மாதாக்கள், வீரன் முதலியவர்களுக்கும் ஒரு சிறு கோயில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம கோசாலை தான் பிள்ளைங்களா. ரொம்ப அற்புதமாக இருக்குது பிள்ளைங்களா. அந்த கோசாலை நிறைய மாடு, கண்ணுக்குட்டி இதெல்லாம் வச்சு அருமையாக பராமரிக்கிறாங்க அந்த கோசாலையை. அதை போய் நம்ம அருகில் பார்ப்போம். இந்த கோயிலுக்கு போகிற நீங்கள் உங்களால் என்ற தீவனம், வாழைப்பழம், அகஸ்திக்கீரை இப்படியே வெளியிலேருந்தே வாங்கிட்டு போயிடுங்கன்னா அந்த ஊரில் கோயிலை சுற்றி எந்த கடையுமே கிடையாது. அதனால் நீங்கள் இந்த பூந்தோட்டம் அதுக்கு முன்னாடி உள்ள ஊர்கள்லேயே கிடைச்ச இடத்துல நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த கோமாதாவோட ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப பெரிய இடமா இருக்குது இந்த கோசாலை. 2-3 பகுதியாக பிரித்து ரொம்ப நல்லா பராமரிக்கிறாங்க. அந்த வயசான ஐயா தான் அந்த கோமாதாவுக்கெல்லாம் நல்ல பராமரிப்பு கொடுத்து இடத்தெல்லாம் ரொம்ப சுத்தமாக பராமரித்து வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் கோமியம் கொடுத்துச்சு. ரொம்ப பெரிய புண்ணியம் தான் அது. அடுத்தது இது கோயிலோட மண்டபம், வாசல் மண்டபம். இந்த மாதிரி நீட்டு போக்கில் ரொம்ப அழகாக அமைக்கிருக்கு. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஆதி விநாயகரோட மண்டபம். இதுக்கு அருகிலே தான் கோயில். இந்த ஆதி விநாயகர் கோயில் தனி மண்டபத்தில் இருக்குது. கொடிமரத்து விநாயகர். அடுத்தபடியாக நாங்கள் ஒரு பலாமரம் அந்த பிரகாரத்தில் பார்த்தா ஒரு நல்லா எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்களேன், பார்க்க முடிஞ்சுது. இது நர்த்தன விநாயகர் அந்த சுற்றுச்சுவத்தில் இருக்கிறாரு. அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி கீழே நல்லா உடன் அழகாக அந்த தட்சிணாமூர்த்தியோட சிலை அற்புதமாக வடிவமைக்கப்பட்டு இருக்கு. அதற்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னாக்கா ஆக்னை சக்கரத்தோட விநாயகர். நம்ம ஆக்னை சக்கரம் அப்படிங்கிறது 2 புருவ மத்திக்கு நடுவில் இருக்கும். அது தூண்டப்பட்டால்தான் நமக்கு பலவிதமான சக்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சக்கரத்துக்குள்ள விநாயகர் தான் இங்கே இருக்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறதா ரொம்ப அற்புத தரிசனம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவருடன் 4 பிதுர்லிங்கங்கள் எதிரில் நற்ஜோதி மன்னர் மண்டபத்தில் இருக்காங்க. ராமர் தன் மூதாதையர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து வழிபட்டதால் தசரதனுக்கு சிவன் முக்தி தந்தார். ராமர் மாதா, பிதா, குரு, தெய்வம் ஆகிய 4 பேருக்கும் பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்தார். அந்த பிண்டங்கள் தான் பிதுர் லிங்கங்களாக இங்கு காட்சி தருகிறது. பிதுர் தர்ப்பணம் செய்ய அற்புதமான ஒரு ஸ்தலம் பிள்ளைங்களா இது. இங்கே செய்கிறவங்களுக்கு குடும்பத்தில் பெற்றவங்க, பிள்ளைங்க, பேரம், பேத்தி
எல்லாரும் ஒரு சுமூகமான உறவு மேம்படும், குடும்பத்தில் வந்து அமைதி நிலவி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தலத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தலத்தோட தீர்த்தமான அரசலாறு பார்த்தீங்கன்னா வடக்குலேருந்து தெற்கு நோக்கி உத்தரவாகினியாக செல்வது. இது போன்ற நதிகள் ஓடும் கோயிலில் இருக்கிற இறைவனை வந்து நம்ம வழிபட்டால் செல்வம் செழிக்கும் என்பது ஒரு ஐதீகம். இந்த அரசலாற்றில் நீராடி பிண்டம் வைத்து தான் ராமர் வந்து இந்த நற்பலனை பெற்றார் அப்படின்னு இந்த கோயிலோட வரலாறு சொல்லுது. இதன் அருகில் பார்த்திங்கன்னா முருகன், வள்ளி, தெய்வானை, மகாவிஷ்ணு, 8 கையுடன் கூடிய துர்க்கை அம்மன், சண்டிகேஸ்வரர் சன்னதி. அதனை கடந்து போனோம்னா அழகான மந்தாரவனம், அதன் அருகில் மந்தாரவனேஸ்வரர் என்ற சிவன் வந்து அற்புதமாக காட்சி தர்றாரு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தீர்த்த கிணறும் உங்களுக்கு வச்சுருக்குறாங்க. நல்ல தீர்த்த கிணறு, அழகாக மண்டபம்லாம் அமைச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நவக்கிரக சன்னிதானம் அருகில் பார்த்தீங்கன்னா 4 சிலை, அதன் அருகில் பார்த்தீங்கன்னா சூரிய சந்திரர்கள் ஒன்றாக காட்சி தருகின்றன. அதுதான் இங்கே முக்கியம். எனவே இந்த தலத்தில் பார்த்தீங்கன்னா நித்திய அமாவாசை தலமாக போற்றப்படுகிறது. அதாவது நீங்கள் என்னைக்கு வேணாலும் இங்கே வந்து தர்ப்பணம் திதி தரலாம். அப்படி வந்து ஒரு அற்புதமான ஸ்தலமாக இது வந்து போற்றப்படுகிறது பிள்ளைங்களா. அதாவது இங்கே தினமுமே தர்ப்பணம் தரலாம். அதாவது உங்கள் மூதாதையர் இறந்த நாளில் தர்ப்பணம் தந்து அவர்களுக்கு நீங்கள் முக்தி தரலாம். அதுமாரி இங்கே மகாவிஷ்ணு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூமாதேவியோட ரொம்ப அற்புதமாக இந்த தரிசனம் தர்றாருங்க. இத்தலத்து இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா முக்தி தந்து உயிர்களை காத்தருள்வதால் முக்தீஸ்வரர் என்றே போற்றப்படுகிறார். ஜோதி சொரூபமாக காட்சியளிக்கும் இந்த சிவனை நம்ம வீடியோவில் பார்க்கறத விட அந்த இடத்துல நின்று அந்த உணர்வை பெறுவது தான் மிகவும் சிறப்பாகும். நாம் ராமருக்கு எதிர்க்கே பார்த்தோம் இல்லையா, நற்சோதி மன்னர். அவர் வந்து தன்னோட தகப்பனாருக்கு திதி கொடுப்பதற்காக எல்லா ஊருக்கும் போய் கொடுக்குறாரு. அப்போ தான் தகப்பன் வந்து தன் கையாலே வந்து நம்ம திதியை வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்தலத்துக்கு வரும் பொழுது தான் அவர் தந்தை எழுந்தருளி அவர் கொடுத்த திதியை பெற்றுக்கொண்டார், அந்த தர்ப்பண பொருள்களை பெற்றுக்கொண்டார் என்று இந்த கோயிலுக்கு ஒரு ஐதீகம் இருக்கிறது. அதனால் இங்கு வந்து நம்ம தர்ப்பணம் திதி கொடுக்குங்கால் நம்ம குடும்பத்தில் நிம்மதியும் செல்வ செழிப்பும் ஏற்படும். அதை தருவதற்காகவே இந்த அம்மா சொர்ணாம்பிகை இங்கே எழுந்தருளி இருக்கிறார். பார்க்கவே ஒரு தங்க ஜோதியை போல் அவர் அற்புதமான ஒரு தரிசனம் பிள்ளைங்களா. இந்த தலத்துக்கு வர்றவங்களுக்கு செல்வத்தை வழங்க காத்திருக்கிறாள். அதுமாரி நகை தொழில் செய்பவர்கள் இந்த தலத்து இறைவனையும் இறைவியும் வழிபட்டால் நல்ல வியாபாரம் பெருகும் என்றும் ஒரு ஐதீகம் இருக்கிறது. அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.